தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில துண்டு சீட்டு இல்லாம பேச முடியாது பாஜக குற்றம் சாட்டுது. துண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. துண்டு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீங்க துண்டு பேப்பர் இல்லாம பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. மணிமேகலை காப்பியத்துல ஒரு வரி உண்டு, கோல்நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள். கீர்த்தனாரா தலைவரே? அது கீர்த்தனார் இல்ல, சீத்தலை சாத்தனார். உங்களை துண்டு சீட்டுன்னு சொல்றதுல தப்பே இல்ல தலைவரே. இவர் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறதால மட்டுமே நாங்க அவரை துண்டு சீட்டுன்னு கிண்டல் பண்றோமானா அதுதான் கிடையாது. இந்த 370 சட்டப்பிரிவு நீக்கினாங்கல்ல, அப்ப இவர் ஒரு பேட்டி கொடுத்தார். வெறும் 95 வினாடிகள் மட்டுமே பேசின இவர் எத்தனை முறை துண்டு சீட்டு பார்த்து வாசிச்சாருன்னு நீங்களே பாருங்க. சட்டப்பிரிவு 370 பயன்படுத்தி மாநில அந்த ஜம்மு காஷ்மீர் கண்டிக்கத்தக்கது, விரோதமாக அமைந்திருக்கிறது. வேண்டுகோளாக வைப்பது காஷ்மீரில் தலைவருடைய நீக்கினதே 370 சட்டப்பிரிவு தான். ஆனா நம்ம தலைவர் 370 சட்டப்பிரிவை பயன்படுத்தி நீக்கம்னு அதையும் வாசிப்பாரு. பிரச்சனையை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்து வாசிக்கிறது மட்டும் இல்லாம அதையும் தப்பா வாசிக்கிறதால தான் நாங்க இவரை துண்டு சீட்டுன்னு செல்லமா கூப்பிடுறோம். இதெல்லாம் நாளாக சரியாயிடும்னு இதுக்கும் முட்டு கொடுக்குறவங்களுக்கு நாங்க ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம். 5 விளையாடுவது 50 விளையாது என்று சொல்வார்கள். ஒரு பழமொழியே உண்டு. திமுக கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உளறி கொட்டி வருகிறார். இந்த நிலையில் சூலூர் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 18ஆம் தேதி திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று கூறினார். அவரது பேச்சை கேட்ட பொதுமக்கள் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுவது கூட தெரியாமல் ஸ்டாலின் இப்படி உளறுகிறாரே என்று கிண்டல் அடித்தனர். 18ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வாருங்கள், 18ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வாருங்கள், 18ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வாருங்கள், 18ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வாருங்கள். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இந்த உளறல் இவருக்கு புதிதல்ல. ஏற்கனவே பலமுறை உளறி கொட்டி மக்களை குழப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 7-8 நீங்க உங்களுக்கு தெரியும், கிமு கீப்புன்னு சொல்லுவாங்க. டாக்டர் தெய்வசிகாமணி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர் தான் டாக்டர் கௌதக சிகாமணி அவர்கள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.